எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அத நானு Google ஏஐ மோட்ல டிஸ்கஸ் பண்ணப்போ சொன்ன சில விஷயங்கள். அதாவது ஏன் இது நான் ஏஐ மோட்ல சொல்றேன்னா, அது சயின்டிஃபிக்கா இருக்கிற தரவுகளையும் நமக்கு வந்து காட்டும். நம்ம சொல்றது ஹைபோதட்டிக்கலா சொல்றோமா, தியரிட்டிக்கலா சொல்றோமா, பிராக்டிக்கல் அப்சர்வேஷன்ல இருந்து சொல்றோமா, லைஃப்ல இருந்து சொல்றோமா, இதெல்லாம் நம்ம மைண்டையும் பாதிக்குது, உடம்பையும் பாதிக்குது. நம்ம சயின்டிஃபிக்கா சிந்திக்கிறோமா, சைக்கலாஜிக்கலா இது கரெக்டா, நம்ம நியூரலாஜிக்கலா கரெக்டான்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறப்போ, நம்ம மேற்கொண்டு எப்படி போகணுன்றதுக்கான ஒரு ஐடியா, நம்ம எங்கே கரெக்ஷன் பண்ணிக்கிறோன்றதுக்கெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் நான் இதை ஏஐ கூட டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு தப்புன்றது எப்படி சொல்லப்படுது. நான் ஒரு விஷயத்த தப்புன்றேன்னா, நான் செய்கிற விஷயத்த தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரே விஷயம்தான். அதில் ஒரு இடத்துல இது வரலும் தப்பு இல்லை, இதுக்கு மேலே போனால் தப்புன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவோம். இன்னொருத்தர்கிட்ட போனால் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வரலும் ஓகே, அதுக்கப்புறம் தான் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தப்பை நிலையாக வரையறது, இது வரலும் நடந்தால் தப்பு, இதுக்கு மேலே நடந்தால் தப்பு இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சிலருக்கு 3 இட்லி சாப்பிட்டா ஓகே, நம்ம மெடிக்கலாக கூட அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கூட பசிக்கு 3 இட்லி போதும்னு சொல்லுவோம். சிலருக்கு 4 இட்லி தேவைப்படும், சிலருக்கு 2 இட்லி தேவைப்படும். அது அவங்கவுங்கள பொறுத்துதுன்றது நமக்கு புரியுது. அதே மாதிரி தவறை சொல்லும் போது கூட இது வரலும் செஞ்சால் தப்பு இல்லை, இதுக்கு மேலே செஞ்சால் தப்பு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஒரு கொஸ்டின் கேட்டு 1 மார்க்கை கேட்டுட்டு ஏவா பியான்னு கேட்டுட்டு எழுதினா தப்பு இல்லைன்னுவாங்க. சிலர் பார்த்து எழுதினா தப்புன்னுவாங்க. சிலர் புக்கை பார்த்து எழுதினா தான் தப்பு, ஃப்ரெண்டை பார்த்து எழுதினா தப்பு இல்லைன்னுவாங்க. சிலர் ஹோம்ஒர்க்கை கூட தானே செஞ்சால் தான் கரெக்டு, அடுத்தவங்களை கேட்டு செய்யக்கூடாது. அப்படி டவுட் இருந்ததுன்னா என்ன டவுட்டுன்னு டீச்சரை கேட்டு செஞ்சால் தான் சரின்னு நினச்சிக்குவாங்கன்றது நமக்கு புரியுது. இது மாதிரி இன்னும் காம்ப்ளிகேட்டடான விஷயங்களுக்கு போக போக தப்பு சரின்றது, மாரல் ஸ்டாண்டர்டுன்றதை தெரிஞ்சுக்கிறது தான் மிகப்பெரிய அறிவுன்றது நமக்கு புரியுது. அப்போது அதில் சில விஷயங்கள் நான் தப்புன்ற நினைக்கிற விஷயத்த எனக்கு மற்றவங்க செய்யும்போது, என் கூடவே இருக்கிறவங்க செய்யும்போது, அந்த ட்ரஸ்ட்டுன்றது பிரேக் ஆகுதுன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்படி ட்ரஸ்ட்டே பிரேக் ஆகுற அளவுக்கு அங்கே ஒரு அன்பு வச்சிருக்கிற இடத்துல நடக்கும்போது, அங்கே கூட அனுபவிக்கிறவங்க இப்போ துரோகம் மாதிரி விஷயங்களை பற்றி நிறைய சீரியல்லேருந்து நிறைய விஷயங்கள், நியூஸ்லேருந்து, சேனல்ஸ்லேருந்து டெய்லி நடக்கிறத பார்க்குறோம். இதில் அந்த 3 பேர் ட்ரையாங்குலேஷனில் 2 பேர் சந்தோஷமாக இருக்க முடிகிற இடத்துல 3வது ஒரு ஆள், உரிமையான ஆள், தப்பே செய்யாத ஆள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்ற கேள்வியின் அடிப்படையில் இதை எனக்கு தோண ஆரம்பித்தப்போ, யோசிக்க ஆரம்பித்தப்போ எனக்கு தோணுன ஒன்று, நமக்குள்ளே ஒரு நியூரல் நெட்வொர்க் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அந்த நியூரல் நெட்வொர்க்கில் ஏற்கனவே பேட்டர்னில் இருக்கிற விஷயங்க அதுக்கு புரியுதுன்னு தெரியுது. அந்த பேட்டர்னில் இல்லாத விஷயங்க அதுக்கு புரியறதில்ல. அதுக்கான டேட்டா இல்லாதப்போ அதை ப்ராசஸ் பண்ண தெரியறதில்லன்றது நமக்கு புரியுது. அப்படி இருக்கப்போ நான் செய்கிறவர்களும் எனக்கு காரணம் புரியுது, அதனோட பேட்டர்ன் புரியுது, அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு புரியுது, அதை விஷயத்தை எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியுது. எனக்கு பழக்கமான ஒன்று எனக்கு புரியுது, அது எனக்கு அதிர்ச்சி அளிக்கலை. அதுக்கப்புறம் எப்படி பண்ணணுன்றதுக்கான மூவ் ஆகணுன்றதுக்கான வழி தெரிகிறப்போ எனக்கு அதிர்ச்சி இல்லைன்றதும், ஒரு லெவலுக்கு மேலே போகிறப்போ அந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான நியூரல் நெட்வொர்க்கினோட டெப்த்து எனக்குள்ளே இறங்க மாட்டேங்குதுன்றது முக்கியமான விஷயமா இருக்குன்றது எனக்கு புரிஞ்சுது. இதை எப்படி இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எமோஷ்னலாக நம்ம ஆழ் மனசுக்குள்ளேயே நமக்கு போகணுன்னா நமக்கு எமோஷன்ஸ் வேணுன்றது நமக்கு தெரியும். எமோஷன் இல்லாமல் ரொம்ப ஆழமான உள் மனசுக்குள்ளே போய் நம்ம தொட முடியாது. நம்ம உள் மனசுக்குள்ளே நம்ம சொல்கிறதுக்கே விஷுவலைசேஷன்லேருந்து 1000 விஷயம் மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோன்னு நமக்கு தெரியுது. நம்ம ஆழ் மனசில் ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறதுக்கு அப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. அப்போது அங்கே ஒரு ரூட் இருக்கணும். ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த இடத்துக்கு நமக்கு ரூட் மேப் வேணும். அதே மாதிரி அங்கே ரோடு இருக்கணும், அதில் நமக்கு ட்ராவல் பண்ண தெரியணுன்றது புரியுது. அது ஃபஸ்ட் வாட்டி பழக்கமாகறப்போ எவ்வளோ கான்ஷியஸாக அங்கே மூவ் ஆகணும், அது போய் பழகிடுச்சுன்னா அந்த இடம் எவ்வளோ ஈஸின்னு தெரியுது. அந்த மாதிரி நமக்கு அந்த விஷயம் பழக்கம் இல்லாததுனால, அந்த இடத்துல அவங்கக்கிட்ட இருந்து அந்த மாதிரி எதிர்பார்க்காததுனால
ஒரு அன்பு கிடைக்கும். அதன் மேல கட்டமைக்கிறோம் ஒரு விஷயத்த. அன்பின் வெளிப்பாடா சில விஷயங்கள நம்பிட்டு இருக்கோன்னும்போது, அந்த அன்பின் வெளிப்பாடா இருக்கிற விஷயங்கள் அப்படி நடக்காம வேற மாரி நடக்குதுன்னும்போது, அங்க அன்பு இல்லன்னும்போது, அங்க நம்பிக்கை சிதையும்போது, சேர்ந்து ட்ராவல் ஆகுறோன்ற விஷயத்த தொடர்றதுன்றதுல ப்ராப்ளம் ஏற்படும்போது, அந்த பயணத்த எப்படி கொண்டு போறதுன்றதுக்கு தேவையான ஐடியாஸ் நமக்குள்ள அந்த விஷயம் உள்ள எமோஷனலா உள்ள போகணும். புதுசா அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ற மாரி அந்த இடத்த கிழிச்சிட்டு உள்ள போகணும். அந்த எமோஷனலா நம்ம உள்ள டெப்த்துக்கு நம்ம ஆழ் மனசுல இருந்து போய் அந்த விஷயத்துக்கான காக்னேட்டிவான ஒரு ஸ்ட்ரென்த்தை வெளிக்கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில பிஹேவியர்ல வெளிப்படுத்தணும்னும்போது, அது ஒரு பயங்கரமான ஒரு பயிற்சின்னு தெரியுது. அதனால தான் எதுவுமே வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது சரியாகுது. ஃபர்ஸ்ட்டு கேட்குறப்ப நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஒரு பாசிட்டிவான நம்ப மன்னித்தல்ன்றத எப்படி பார்த்தோமோ, மன்னித்தலுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற துரோகம்ன்ற விஷயத்துல நடக்கிறது. இந்த பேட்டர்ன் தெரியவே தெரியாத பேட்டர்ன். அங்க பாசிட்டிவா பேட்டர்ன் ப்ரோக் ஆகுது. அந்த பேட்டர்ன் ப்ரோக்கிங்ல ஒரு கெட்டது தடுக்கப்படுது. இங்க ஒரு நல்லது தடுக்கப்படுறப்பயும் பேட்டர்ன் பிரேக் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாதுன்ற ஒரு குழப்பம் வருதுன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அத லேர்ன் பண்ணிட்ட பிறகு, அத லேர்ன் பண்றதுக்கான அதாவது நம்ம இம்யூனிட்டிய எப்படி டெவலப் பண்ணிக்கிறோமோ, இம்யூன் ஊசி போட்டு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதன் ரியலான கிருமி வரப்போ நம்ம எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டம் தயாராகுதோ, அந்த மாரி பல விஷயங்கள் இந்த உலகத்துல இருந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறது மூலயமா, நம்ம பிரெயின் புரிஞ்சுக்கிறது மூலயமா, நம்ம இக்கட்டான நிலைமையில கூட நம்ம எமோஷனல் ஸ்டெபிலிட்டிய இழக்காம, எமோஷனல் டாலரன்ஸோட ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணி, அதனோட நஷ்டத்த கம்மி பண்ணி, லாபத்த அதிகமா எடுத்துக்க முடியும்னு நான் நம்புறேன். அந்த குடும்பம் மட்டும் இல்ல, அந்த சூழல்ல இருக்க முக்கியமான குடும்ப உறுப்பினர்களும் அந்த விஷயத்த எடுத்துக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கும் அந்த நியூரல் ஸ்டெபிலிட்டியோ, எமோஷனல் ஸ்டெபிலிட்டியோ இருக்கிறது. பேரண்ட்ஸில் யாருக்காவது ஒருத்தர் அந்த மாதிரி கேவலமாக இருக்கும்போது, மற்றவங்க இந்த மாதிரி இருந்து அந்த இடத்துல ஸ்டெபிலிட்டியை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணும்போது, அது அந்த குழந்தைகளை பாதிக்காமல் தடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அவங்களையும் தற்காத்துக்கலான்னு நம்புகிறேன். இந்த ஆக்டிவிட்டி இவங்க 3 பேரும் தங்களை தற்காத்து கொள்வது, அதில் ஈடுபடுற அடுத்த பார்ட்னருக்கும் ஒரு அந்த ஆங்ஸைட்டியிலேருந்து அவங்கள வெளிவரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இதை பகிரணும்னு விரும்புகிறேன். இது ஒரு சோஷியல் கண்ணோட்டத்திலேயே நீங்கள் பாருங்கள். எத்தனை வீடியோஸ் மோசமாக வர்றது, அதை பற்றி நம்ம லைஃப் லெசன்ஸ் லேர்ன் பண்ணுறோன்னு பல சைக்கலாஜிக்கல் வீடியோஸ் சைக்கலாஜிக்கல் டாக்டர் பேசுகிறாங்க. ஒரு அப்சர்வராக இருந்து நான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறத மாதிரி எடுத்து பாருங்கள். இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நன்றி.